ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இப்போ 2026 எலெக்ஷன் வருதில்ல, அதுக்கு ஆல்ரெடி வரைவு வாக்காளர் இறுதிப்பட்டியல் விட்டுருந்தாங்க. இப்போ அதுலேருந்து ஒரு சில சேஞ்சஸோட இங்கே நிறைய பேர் நீக்கி நிறைய பேர் சேர்த்தும் இப்போ புதுசாக ஒரு இறுதிப்பட்டியல் விட்டுருக்காங்க. இப்போ இதுக்கு பிறகு நம்ம ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படியே நல்லா தாராளமாக பண்ணலாம். நம்ம வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வரையும் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணலான்னு எலெக்ஷன் கமிஷனே அறிவிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த வரைவு வாக்காளர் இறுதிப்பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். வாங்க விலாவரியாக போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஓட்டர் ஃபைனல் லிஸ்ட் 2026 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். அப்படின்னு கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா கீழே இருக்க பாருங்கள், ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணோம்னா டைரெக்டாக அந்த பேஜுக்குள்ளே போயிடும். இப்போ பாருங்கள், அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டேட் தமிழ்நாடுன்னு உட்காந்துட்டு இயர் ஆஃப் ரிவிஷன் 2026 உட்காந்துட்டு அந்த ரோல் டைப் அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்ஐஆர் ஃபைனல் 2026 அப்படின்னு இருக்குது. அதே கொடுத்துங்க. இப்போ என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன தொகுதியோ அந்த தொகுதியை கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டு என்ன லாங்குவேஜோ அது ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துக்குது. இப்போ கீழே இதை ஸ்க்ரோல் பண்ணி உங்கள் தொகுதியில் நீங்கள் எங்கே ஓட்டு போடுறீங்க, உங்கள் ஊருன்னா நீங்கள் எங்கே ஓட்டு போடுறீங்க, அந்த ஓட்டு போடுற இடத்தையும் படித்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே உள்ள கேப்சாவை கரெக்டாக என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிட்டு டவுன்லோடு செலக்ட் பிடிஎஃப் அப்படின்னு கொடுங்க. இதில் பாருங்கள் சக்ஸஸ்ன்னு வரல, எரர்னு வந்திருக்கு. எரர்னு வந்தோன்னா மறுபடியும் நம்ம டவுன்லோடு பண்ணணும். ஒருவேளை நீங்கள் கேப்சாவை தப்பாக போட்டாலும் எரர் காமிக்கும். அதனால் கேப்சாவை கொஞ்சம் கரெக்டாக போட பாருங்கள். மறுபடி ரெண்டாவது வாட்டி அந்த கேப்சாவை நான் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு கீழே நம்மளோட ஊர் பேர் எங்கே ஓட்டு போடுறோம் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோடு செலக்ட் பிடிஎஃப்ங்கிறப்ப பாருங்கள் சக்ஸஸ் 1/1 அப்படின்னு காமிச்சிருக்கு. க்ரீன் கலரில் காமிச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு ஓட்டர் லிஸ்ட் டவுன்லோட் ஆகிட்டு, அதாவது வாக்காளர் பட்டியல் இறுதி பட்டியல் டவுன்லோட் ஆகிருக்கு. சிறப்பு தீவிர திருத்தம் 2026 அப்படின்னு போட்டு எந்தெந்த அந்த ஊரில் எந்தெந்த தெரு, அதாவது உங்கள் தெரு எது எல்லாம் பார்த்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். எந்த தெரு அப்படின்னு காமிச்சிருக்கு. அதெல்லாம் படித்து பார்த்துங்க. கீழே பாருங்கள், நீங்கள் ஓட்டு போடுற இடம் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. பார்த்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு தெருவுக்கும் மேலே பாருங்கள் அந்த தெரு பேர் எல்லாமே காமிச்சிருக்கு. அதேமாதிரி ஒரு தெருவுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் உங்கள் தெரு எதுவோ அதை பார்த்துட்டு உங்கள் ஓட்டர் ஐடி என்னவோ அதை பார்த்து ஃபைனலிஸ்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். இது மாதிரி நம்ம ஓட்டர் ஐடி ஃபைனலிஸ்ட்டை பார்த்துக்கலாம். இதை விட ஈஸியாக இன்னொரு மாதிரியும் ஓட்டர் ஃபைனலிஸ்ட்டை பார்த்துக்கலாம். அது எப்படின்னு சொல்லித்தரேன் வாங்க. அதேமாரி கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். குரோம் பண்ணிக்கிட்டு ஓட்டர் போர்ட்டல் அது கொடுத்துக்கிறோம். அதில் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்னு, அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பாருங்கள் 3 இதாகவும் பார்க்கலாம். நம்ம டைரெக்டாக நம்ம ஓட்டர் ஐடியை போட்டே பார்த்துக்கலாம். இப்போ உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் என்னமோ அதை என்டர் பண்ணிக்கிங்க. ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை என்டர் பண்ணிக்கிங்க. ஸ்டேட் என்டர் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள கேப்சா இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிக்கிங்க. அதை என்டர் பண்ணிங்க கரெக்டாக பார்த்துட்டு இப்போ என்ன லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டு அந்த லாங்குவேஜ் கொடுக்கலான்னு பரவாயில்ல, சர்ச் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரு, நீங்கள் உங்கள் பேர், உங்களுக்கு எத்தனை ஏஜி, நீங்கள் எங்கே ஓட்டு போடுவீங்க எல்லாமே இதில் தெளிவாக வந்துருச்சு. இது மாதிரி தெளிவாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டு உங்கள் பேர் இருக்குன்னு அர்த்தம். பக்கத்தில் இருக்குது பாருங்கள் வியூ டீட்டெயில்ஸ், அதை போய் கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக அதில் காமிச்சிடும். கீழே இருக்குது பாருங்கள் பிரிண்ட் இன்ஃபர்மேஷன்,
அதை கொடுத்து கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் உங்கள் பேர் விடுபட்டிருந்தாலோ இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமாக அடுத்த வீடியோ போடுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.